வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவாய் போற்றி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. இந்த வளையொலியில UGTRB தமிழ் நியமன தேர்வு ஏற்கனவே 15/2/2026 ஒரு மாடல் டெஸ்ட் கொடுத்திருந்தேன். ஆன்சர் கீ கிடையாது. 15/2/2026 என்னுடைய யூடியூப் வீடியோவில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரு சங்க இலக்கியம் அவை இலக்கியம்னு, அதாவது யூனிட் 2, 3, 4ன்னு போட்டு கிட்டத்தட்ட 30 கேள்விகள் டெஸ்ட் மாதிரி கொடுத்துருப்பேன். அதுக்கு ஆன்சர் கீ கிடையாது. வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த கொஸ்டின்ஸ் போடுறேன். புதுசா பார்க்குறவங்களுக்கு குழப்பமா இருக்கும். அதனால நீங்க அந்த டிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு அந்த கொஸ்டினை பார்த்துட்டு எழுதி பார்த்துட்டு இந்த வினாவிற்கு விடையை பாருங்க. ரெகுலரா பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சேனலை. அதனால எவ்வளவு பேர் ஃபோன் பண்ணி, ஐயா அன்னைக்கு டெஸ்ட் கொடுத்தீங்க யூடியூப்ல, ஆன்சர் கீ வரல அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இதனுடைய அடிப்படையில் நான் இந்த வீடியோ போடுறேன். கவனமா கேளுங்க. இந்த 30 கேள்விக்கும் வீடியோ விடைக்கு முன்னாடி, சார் மதுரையில சண்டே, எவ்ரி சண்டே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் டேட் கிளாஸ் ரூம் கிளாஸ் நேரடி பயிற்சி வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு சார். எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நடக்கும். எந்த இடம்னா சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், திருமலை நாயக்கர் மகால் பக்கத்துல. அது இல்லாம ரெகுலரா கூகுள் மீட்ல ஆன்லைன் கிளாஸும் இருக்கு. பட் இது வேற இது வேற. அந்த டீட்டெயில்ஸ் நான் அப்புறமேல் சொல்றேன். இப்ப நாம இந்த வினாவிடை பார்க்கலாம். கூற்று 1. பதிபாடலில் சங்கம் என்னும் சொல் ஒரே ஒரு இடத்தில் புலவர் குழுவை குறிக்கும் வகையில் பொருள்பட பயிலப்பட்டுள்ளது. சங்கம் என்ற சொல்லும் சங்கமம் என்ற சொல்லும் வெவ்வேறானவை. கூற்று 1 நல்லா கவனிங்க. பதிபாடல் 8 தொகை நூல்கள்ல ஒன்று. பதிபாடல் சங்க இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனா சங்கம்ங்கிற சொல்லு பதிபாடல்ல காணப்படுது. ஆனா புலவர் குழுவை குறிக்காது. ஆக்சுவலா மதுரை காஞ்சியில மாங்குடி மாறுதினார் புனர் கூடு அப்படிம்பாரு, புனர்கூட்டம் அப்படின்னு சொல்லுவாரு. புனர்யாத்த புனர்கூட்டம் அப்படின்னு சொல்றது சங்கத்தை மென்ஷன் பண்ணலாம். ஆனா பதிபாடல்ல சங்கம் என்ற சொல் பேதங்களை தான் குறிச்சது. நெய்தல், ஆம்பல் இருக்குது பாத்தீங்களா, அந்த ஆம்பல், தாமரை, வெள்ளம், இந்த பேதங்களை தான் குறிக்கிறே ஒளியில சங்கத்துக்கும் பதிபாடல்ல இருக்கக்கூடிய சங்கத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அதாவது முச்சங்கத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்ப கூற்று தப்பு. சரி, கூற்று 2 என்னன்னு பார்க்கலாம். சங்கம் என்ற சொல்லும் சங்கமம் என்ற சொல்லும் வெவ்வேறானவை. சங்கம் என்ற சொல் அவைய குறிக்குது, கூட்டத்தை குறிக்குது, புலவர் குழுவை குறிக்குது. சங்கமம் அப்படிங்கிறது வேற. சங்கம் சங்கமம் ரெண்டுமே வடமொழி சொல் தான். சரி, வினாயன் 2. பிற்காலத்தில் சிறந்து விளங்கிய தூது என்ற சிற்றிலக்கியத்திற்கு வழிகாட்டியாக குருவி, கிளி, நாரை ஆகியவற்றை தூதுவிடும் பாங்கை எந்த நூல்ல பார்க்கலாம் அப்படின்னா நற்றிணை. வெள்ளாங்குருகே வெள்ளாங்குருகேன்னு ஒரு பாட்டு வருங்க சார். அந்த பாட்டிலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். வினாயன் 3. குறுந்தொகையில் மிக அதிகமாக பாடியுள்ள பெண்பால் புலவர் 20 யாருன்னா நன்னாகையார், வெள்ளி வீதியார். நன்னாகையாரும் வெள்ளி வீதியாரும் தலா 8 பாடல்களை குறுந்தொகையில் பாடியுள்ளார்கள். வினாயன் 4. 5வது நூற்றுல நெய்தல் திணையில் காணப்படும் 7ஆம் பத்தின் பெயர் என்ன? 5வது நூற்றுல நெய்தல் திணைய பாடினது யாருன்னு கொஞ்சம் கமெண்ட்ல போடுங்க. கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். 5வது நூற்றுல நெய்தல் திணைய பாடினது யாரு? சரி, அந்த 7ஆம் பத்தினுடைய பெயர் சிறுவெண்காக்கை பத்து. நிரல்படுத்துக. 5வது நூலில் இருக்கக்கூடிய குறிஞ்சி திணைய நான் 1, 2, 3, 4 கொடுத்திருப்பேன். இதுல நிரல்படுத்தி பார்த்தா எப்படின்னா 5வது நூலில் குறிஞ்சி திணை கபிலர் தான் பாடியிருக்காரு.
ஃபர்ஸ்ட் வந்து கேளல் 10, இரண்டாவது குலக்கு 10, மூணாவது கிள்ளை 10, நான்காவது மஞ்சை 10. வினாயன் 6 பதிற்று 10. இரண்டாம் பத்தில் உள்ள முதல் பாடலின் தலைப்பு என்ன? புண்ணுமிழ் குருதி. வினாயன் 7 தரவு, தாளிசை, தனிச்சொல், சுதிதகம் என்னும் சிறப்பாக அமைந்த அமைப்புகளால் அமைந்த 8 தொகை நூல் எதுனா கலித்தொகை. கலித்தொகை வந்து உங்களுக்கு அந்த சுடத்தொடி கேளாய் அந்த பாட்டை பாருங்க. பல்வரும் நலுந்தாஞ்சும் என் செய்யும்னா வந்து இங்கு என் மகள் இங்கு எனக்கு அங்கு அணையலே, அந்த மாதிரி ஒரு பொருள 3 அடிக்கு வரக்கூடிய தாளிசை அழகாக பயின்று வரக்கூடியது. இதுல கலித்தொகையில தான் வந்து உங்களுக்கு தரவு, தாளிசை இதெல்லாம் வந்து பார்க்கவும் கேட்க வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி அம்போதங்கம் இதெல்லாம் அழகா இருக்கும். அகநானூற்றில் அலெக்சாண்டரின் படையெடுப்பின் போது அஞ்சி நந்தர்கள் தமது செல்வங்களை எல்லாம் கங்கையாற்றின் அடியில் புதைத்து வைத்த வரலாற்று செய்தி எந்த 2 பாடல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா பாடல் எண் 251, 265. இது வந்து பாலைத்திணை பாட்டு, எழுதினது மாமூலனார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அகநானூறு காலகட்டம் நந்தர்கள், அதாவது சந்திரகுப்த மௌரியர்களுக்கு முன்னாடி வட இந்தியாவை பாடலிபுத்திரத்தை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்தவர்கள் நந்தர்கள். இந்திய வரலாற்றில் முதலாக பேரரசு என்று அறியப்பட்ட தலைமையான பேரரசு நந்த பேரரசு. மகாபத்மநந்தனாலதான் இந்த நந்த பேரரசு தோற்றுவிக்கப்பட்டது. நந்த பேரரசினுடைய கடைசி மன்னன் தனநந்தனை வெட்டி வீழ்த்திதான் சந்திரகுப்த மௌரிய பேரரசை தோற்றுவித்தான். அப்ப நந்தர்கள் வந்து பாடலிபுத்திரத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய பீகார்ல எவ்வளவு செல்வாக்கா இருக்காங்க பாருங்க. அப்ப நந்தர்கள் வந்து இந்தியாவில வட கிழக்கு பகுதி, நீங்க இந்தியா மேப் எடுத்து பாருங்க, பீகார் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு மேல் இருக்கும். ஆனா அலெக்சாண்டர் வந்து கிரேக்க மன்னன். கிரேக்கம் எங்கேனா நல்ல மேப் எடுத்து பாருங்க, இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதியில அங்க இருக்கும். ஐரோப்பாவுடைய கீழே துருக்கி இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரேக்க நாட்டில் இருந்து கைபர் போலன் கலையா வழியா வந்து உங்களுக்கு இந்தியாவில் அப்ப வந்து அலெக்சாண்டர் வந்து இந்தியாவில் மீது படையெடுக்கும் போது வலிமையாக இருந்த வட இந்திய பிரதேசம் வந்து பீகார் தான். அதுதான் பாடலிபுத்திரம், இன்றைய பாட்னா, அன்றைய பாடலிபுத்திரம். அந்த இடத்துல வந்து சண்டை போட்டிருக்காங்க பாருங்க. ஏன்னா தெரியும் உங்களுக்கு, அலெக்சாண்டருக்கும் வட இந்தியாவில் புகழ்பெற்ற போத சென்ற புருஷோத்தமன் என்ற மன்னனுக்கும் சண்டை இட்டதை நீங்க இந்திய வரலாறுல படிச்சிருப்பீங்க. அப்ப அலெக்சாண்டர் வரான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நந்த மன்னர்கள் வந்து தன்னுடைய செல்வங்களை எல்லாமே கங்கை ஆற்றுல வந்து புதைச்சு வச்ச செய்திய அகநானூற்றுல வந்து மாமூலனார் வந்து பாடல்களா பதிவு பண்ணி வச்சிருக்கார். இதான் முக்கியம். வினாயன் 9 கூற்று 1 கலித்தொகையில் சேர சோழ மன்னர்கள் பற்றிய குறிப்புகள் காணப்படுகிறது. தப்பு. உடனே நம்ம ரைட்டின் போடக்கூடாது. ஆமாடா சேர சோழ மன்னன்னா இருக்கும் தானே, அப்ப கூற்று காட்டு தான் நம்ம நினைப்போம். நம்மளை தப்பு பண்ண வைக்கிறதுக்காகவே வினாத்தாள் எடுப்பவர்கள் கேள்வி கேட்பாங்க. பாண்டிய மன்னனை மட்டும்தான் சொல்லுது, அப்ப கூற்று வந்து தப்பு. கூற்று 2 பிற தொகை நூல்களில் இடம்பெறாத காமன் வழிபாடு பற்றியும் கலித்தொகை கூறுகின்றது. கூற்று 2 சரி. ஏன்னா கலித்தொகை வந்து அந்த 8 தொகை நூல்கள்ல என்ன ஸ்பெஷாலிட்டினா மடல் எழுத பத்தி சொல்லுது, காமன் வழிபாடு பத்தி சொல்லுது, ஏறுதழுவுதல் பற்றி சொல்லுது, ஐந்திணை பாடல்கள் அதிகமாக வருது. அதை விட பெருந்தனை பாடல்கள் மிக மிக அதிகமாக இடம்பெற்ற ஒரே நூல் வந்து கலித்தொகை தான். கொச்சை சொற்கள், ஏடா ஏடி என்ற கொச்சை சொற்கள் அதிகமாக காணப்படுகிறது. வினாயன் 10 இப்பொழுது நாம் பிறருக்கு செய்யும் உதவி பிறகு நமக்கு நன்மை அளிக்கும் என்று கருதி அறவாணிகம் செய்பவன் அல்லன். இந்த தொடர்ல குளிக்கப்பட்டவன் ஆய் அண்டிதன் என்ற கடையேழு வள்ளல். இந்த தகவலை சொன்னது முடமோசியார். எந்த நூல்னா புறநானூற்றுல ஆய் அண்டிதனை பத்தி முடமோசியார் சொன்ன தகவல். வினாயன் 11 கூற்று 10 பாட்டு இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படுகிறது. ஆமா உண்மைதான், கூற்று ரைட்டு. கூற்று 2 10 பாட்டில் மிகைப்படுத்தப்பட்ட இயற்கை கற்பனைகளோ உவமைகளோ பெருமளவில் மீளுகின்றன. தப்பு சார்.
உடனே இந்த சொல் ஓவியத்தை இந்த சொற்றொடரை பார்த்தோன்னா அப்பா கற்பனைகள் ஊமைகள் மிளிர்கின்றன சொல்லியத்தான் இருக்குன்னு நம்ம கூற்று ரெண்டு சரின்னு சொல்லிடுவோம். ஆனா கூற்று ரெண்டு தப்பு. ஏன்னா இயற்கை ஓவியம் சொல்லியாச்சு. அப்ப உள்ளதை உள்ளபடி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் இல்லாம ஆஸ் இட் இஸ் அப்படியே 10 பாட்டுல சொல்லப்பட்டது. அந்த கற்பனை கிடையாது, புனைவு கிடையாது. விநாயகன் 12 தாயினும் மிகுந்த அன்போடு தேதேற்றி அனுப்ப தெருவரைக்கும் வருவான். இத்தொடரில் குறிப்பிடப்பட்டவன் கரிகாலன். நூல் பொதுநராற்றுப்படை. விநாயகன் 13 நிரல்படுத்துக பாடினியின் உறுப்புகள். ஃபர்ஸ்ட் கூந்தல், 2வது திருநுதல், 3வது புருவங்கள், 4 கண்கள். இந்த பாடினியின் உறுப்புகள் பொதுநராற்றுப்படையில அழகாக சொல்லப்பட்டிருக்கும். விநாயகன் 14 சிறுபானாற்றுப்படையில் எந்த வரிகளில் பாணன் நடந்து செல்லும் பாதை குறிப்பிடப்படுகிறதுனா 31 50வது வரிகள்ல அழகாக நல்லூர் நத்தத்தனார் சொல்லியிருப்பார். நீள்நிற விநாயகன் 15 நீள்நிற உறவின் நெடியோன் கொப்புள் நான்முக ஒருவர் பகிர்ந்த பள்ளிதழ் என்ற பாடலில் வரும் நகர வர்ணனை காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தை பத்தி பெரும்பானாற்று படையில அழகாக பாடப்பட்ட பாட்டு. பெரும்பானாற்றுப்படைய சமுதாய பாட்டுன்னு சொன்னது யாருன்னு சொல்லுங்க. பெரும்பானாற்றுப்படை பாட்டுடை தலைவன் யாருன்னு கமெண்ட்ல போடுங்க. விநாயகன் 16 பாம்புகள் பாணிக்க மணிகளை உமிழ்ந்து வைத்து அவ்வொழியில் இறை தேடி செல்கின்றன என்ற செய்தியை சொன்ன 10 பாட்டு நூல் குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டு கபிலர் எழுதினர். விநாயகன் 17 வடமலை பிறந்த மணியும் பொன்னும் குடமலை பிறந்த ஆரமும் அகிலும். இந்த கோடிட்டயத்துல ஆரம் அகிலும் இந்த பாடல் பட்டினப்பாலை கடியூர் உருத்திரங்கண்ணனார் பாடிய பாடல். விநாயகன் 18 பருப்பையும் தேங்காயும் உள்ளீடாக கொண்ட சர்க்கரை கூட்டி பிடித்த ஒரு வகை தின்பற்றத்தின் பெயர் மோதகம். சார் இந்த செய்தி எந்த நூல்னு தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. விநாயகன் 19 யவனர்கள் வண்டுகள் மொய்க்கும் கல்லை பதுகுகின்றனர். அது என்னவென்று அழைக்கப்படுகிறது? மூசு தேரல். பெரும்பானாற்று படையில. விநாயகன் 20 செவ்வாது மலையில் வாழ்ந்த குறிஞ்சி நில மக்கள் புல்லால் வைந்த குடிசைகளில் வாழ்ந்ததாக கூறும் நூல் எதுனா மலைபடுகடாம். விநாயகன் 21 1921 ஆண்டு தமிழக அரசு மறைமலை அடிகள் செய்த ஆராய்ச்சியினை ஏற்று பொது ஊழிக்கு முன் 31 ஆண்டினை வள்ளுவர் பிறந்த ஆண்டாக அறிவித்தது. விநாயகன் 22 பரிமேலழகர் தனது வைணவ இந்து சமய நெறிகளின் பார்வையின் அடிப்படையில் உரையினை கொண்டு சென்றுள்ளார் என்று கூறுகிறார் நான்மன் கட்லர். விநாயகன் 23 ஒரு குடும்பத்துக்கு தீய ஒழுக்கம் கொண்ட பெண்ணே யமனாவாள் என்ற நூல் நான்மணிக்கடிகை. விநாயகன் 24 20 இனியவை 40 ஊரும் களிமா என தொடங்கும் பாடல் ஒன்று மட்டுமே பற்றொடை வெண்பாவினால் ஆக்கப்பட்டுள்ளது. விநாயகன் 25 கூற்று 1 இல்லறத்துக்கு பின்புதான் துறவரம் என்பது வள்ளுவர் கொள்கை. சரி. கூற்று 2 நாலடியாரும் வள்ளுவர் கொள்கையை அப்படியே பின்பற்றுகிறது. நம்ம என்ன நினைச்சோம், சரி திருவள்ளுவர் சொன்னதை நாலடியார் கரெக்டா சொல்லியிருக்கோம் அப்படின்னு நினைப்போம். ஆனா தப்பு சார். நாலடியார் துறவரத்தை தான் ஃபர்ஸ்ட் சொல்லும், அடுத்ததுதான் இல்லறத்தை சொல்லும். அப்ப 2வது கூற்று தப்பு. விநாயகர் 26 தூதுவனுக்கு வள்ளுவர் கூறுகின்ற பண்புகள் அனைத்தையும் ஒரே பாடலில் தொகுத்து தருகின்ற 11 கீழ்கணக்கு நூல் ஏழாதி. விநாயகர் 27 குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை என்ற ஔவையாரின் நூல் பொன்றைவேந்தன். விநாயகர் 28 ரவுத்திரம் பழகு என்பது எவருடைய புதிய ஆத்திச்சூடி? பாரதியார். 570 திணைக்கு எத்தனை பாடல்கள் கொண்டு பாடப்பட்டதுன்னா ஒவ்வொரு திணைக்கும் 14 பாடல்கள். 14 × 5 70. திணைமாலை 150 முதலில் எத்திணையை கொண்டு பாடல் தொடங்குகிறதுனா குறிஞ்சி திணை. சார் இது வரைக்கும் 30 கேள்வி அழகு 2, 3, 4ல நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது பத்தி உங்களுடைய கருத்துக்கள் நான் சில இதுல கமெண்ட்ல போட சொல்லியிருப்பேன். தொடர்ந்து நீங்க வீடியோ வேணும் அப்படின்னா நீங்க பதிலளிச்சா தான் போட முடியும். எவ்வளவு இதுல எதுவுமே பேசாம அமைதியா உட்கார்ந்து இருக்கிறீங்க. கமெண்ட்ல ஒன்று இருக்கு,
நான் பண்றது தப்புனா கூட தப்புனே போடுங்க, தப்பு கிடையாது. புரியுதுங்களா? கொஞ்சம் நீங்க சொன்னீங்கன்னா தான் மறுபடியும் போடுறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும். கேள்வி கேட்டா தப்போ ரைட்டோ பதில் பண்ணுங்க, அப்பதான் வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதே மாதிரி நாங்க ஃபர்ஸ்ட் டைம் மதுரையில வந்து கிளாஸஸ் வந்து சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்ப கிளாஸஸ் வந்து நடத்திக்கிட்டு தான் இருக்கோம். அதனால மதுரையில வந்து நேரடி வகுப்பு படிக்கணும் அப்படின்னு இருந்தா நேரடியா வந்து சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு போயிட்டு நீங்க அட்மிஷன் போடுங்க. அப்படி எங்க இருக்குது என்ன தெரியாது அப்படின்னா பாருங்க, உங்களுக்கு டைரக்ட் கிளாஸ்க்கு அட்மிஷன் வேணும்னா 9025420905 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. அதே மாதிரி நாங்க கூகுள் மீட்ல ரெகுலரா ஆன்லைன் கிளாஸ், பரீட்சை இருக்கோ இல்லையோ அது தெரியாது சார், 7ல இருந்து 8:30 வரைக்கும் திங்கட்கிழமை புதன்கிழமை வெள்ளி கண்டினியூவா வந்து கிளாஸஸ் எடுப்போம். பாருங்க, இந்த கேள்வி எல்லாமே இப்ப நான் இந்த 30 கேள்வியுமே என்னுடைய ஸ்டடி மெட்டீரியல் இருந்து தான் கொடுத்தேன். இது வந்து இந்த ஸ்டடி மெட்டீரியல் கிட்டத்தட்ட 270 பக்கம் இருக்கும். இதுல சங்க இலக்கியம், சங்கம் அறிவிய கால இலக்கியம், அதாவது 8 தொகை 10 பாட்டு 17 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே வந்து இன்டெப்தா இருக்கும். இதை நாங்க வந்து எங்களுடைய மெட்டீரியலை எப்படி நாங்க வந்து சொல்லி தருவோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இதை வந்து எல்லாமே பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் அல்லது ஸ்கிரீன் ஸ்கேர் பிரசன்டேஷன் பேரு. விஷுவலா இதுல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா நல்லா பாருங்க. இதை வந்து ஃபுல்லுமே உங்களுக்கு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் சொல்லலாம், இல்ல வந்து ஸ்கிரீன் ஷேர் பிரசன்டேஷன் சொல்லலாம். கூகுள் மீட்ல இது விஷுவலா இது வந்து உங்களுக்கு வந்து தெரியும் எல்லாமே. இதை நான் லைன் பை லைனா படிச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதே மாதிரி தான் நேரடி வகுப்புலையும் இந்த மெட்டீரியலை நாங்க கொடுத்துருவோம். கிளாஸ்க்கு வர நேரடி வகுப்பு சேர்றவங்களுக்கு மெட்டீரியல் வந்து கையில இருக்கும். இதை வந்து அப்படியே நடத்தி காட்டிடுவோம். நடத்திட்டு அன்லிமிட்டெட் டெஸ்ட், இதுல இன்ச் பை இன்ச் பையா டெஸ்ட் வைப்போம். இந்த ப்ரொசீஜர் தான். கிட்டத்தட்ட இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். லாஸ்ட் யூஜிடிஆர்பியில் 63 பேர் எங்களுடைய இன்ஸ்டியூட்ல படிச்சு வேலைக்கு போயிருக்காங்க. அந்த வீடியோலாம் பாருங்க, யூடியூப்ல பதிவு பண்ணி வச்சிருக்கோம். ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்கு, 4th ரேங்க்கு எல்லாமே போட்டிருப்போம். இந்த டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, ஒரு 3-4 வீடியோ அனுப்பிடுறேன். என்ன வீடியோன்னா, இந்த சங்க இலக்கியம் இந்த கொஸ்டின்ஸ் இப்ப நீங்க புதுசா பார்க்கறவங்களுக்கு இதுதான் இருக்கும். இந்த கொஸ்டின் பார்க்கணும்னா அந்த வீடியோ போடுறேன். எங்களுடைய யூஜிடிஆர்பியினுடைய அச்சீவ்மெண்ட் வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசா பார்க்கறவங்களுக்கு எங்களுடைய இன்ஸ்டியூட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சார் தயவு செய்து யூடியூப்ல வீடியோ போட்டோன்னே ஃபோன் பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க சார். கிட்டத்தட்ட 800 வீடியோ யூடியூப்ல போட்டிருக்கேன். உங்களுக்கு தொல்காப்பியம், நன்னூல் எல்லாமே இருக்கு. ஃபுல்லா இந்த மாதிரி போர்டு வச்சு தொல்காப்பியத்தை நடத்தியிருக்கேன், நன்னூலை நடத்தியிருக்கேன், யாப்பிருங்கலக்கு அறிக்கை நடத்தியிருக்கேன், புலப்பல் வென்றாமாலை நடத்தியிருக்கேன். ஒரு 5-10-15 வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்புறமேல் பார்த்துட்டு நிதானமா வந்து ஃபோன் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னா 2 கிளாஸ் 3 கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம். எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்.